Hi friends, welcome to Land of Gadgets. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா realme narzo 50i ஓட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் வந்து செப்டம்பர் மாதம் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ ஃபோன் ஆன் பண்ண உடனே எனக்கு வந்து realme C11 ஆண்ட்ராய்டு அப்டேட்னு வருது. எனக்கு என்ன சந்தேகம்னா, realme C11 ஃபோனை narzo ஃபோன்னு சொல்லி அப்டேட் பண்ணி ஒரு ஸ்டிக்கரை மட்டும் மாற்றி அனுப்பிட்டாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதே நார்மல் பேக்கு தான் வருது. ஒன்றும் பியூட்டிஃபுல் பேக்லாம் ஃப்ளிப்கார்ட்லேருந்து அனுப்பல. அமேசான் அளவுக்கு பேக் வந்து குவாலிட்டி சொல்ல முடியாது. பட் ஓகே, ஓவரால் குவாலிட்டி வந்து அட்டடப்பி வந்து குட். இப்போ நம்ம narzo 50i வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2GB ரேம் 32GB ரோம், அதேமாரி எக்ஸ்பேண்டபிள் அப் டு 256GBன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இதில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப பெருசாக இருக்குங்க. 16.51 சென்டிமீட்டர் 6.5 இன்ச்சு டிஸ்பிளே வந்து பார்க்குறது நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்டோட டாப் கவரை அட்டடப்பியை பிரித்தாச்சு. இப்போ உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா narzo ஃபோன் வச்சுருக்காங்க. ஆனால் 50iன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இது 50iன்னு எனக்கு சந்தேகம் தான் இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதோட கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 8MB ரியர் கேமரா 5MB ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 5000 mAh பேட்டரியும் இருக்குது. அதேமாதிரி ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா SC9863A ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் இதோட கார்ட் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கார்ட் ஸ்லாட் இருக்குதுங்க. 2 நானோ சிம் போட்டுக்கலாம். அதேமாதிரி ஒரு மைக்ரோ SD கார்டும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோன் வந்து மேலே வந்து ஒரு சின்ன பாலித்தீன் கவரால் பேக் பண்ணியிருக்காங்க. அது சும்மா லைட்டாக பிளேடால் கட் பண்ணி விட்டு கிழிச்சு எடுத்துடலாம். இந்த பாக்ஸ் பிரிக்கும்போது நான் ரியலாக கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். லாஸ்ட் பாக்ஸ் பிரிக்கும்போது 50யோட பாக்ஸ் பிரிக்கும்போது அது ஹரிசாண்டல் அப்படி மேலே தூக்குற மாரி இருந்துச்சு. ஆனால் இது வந்து ஒரு ட்ராயர் மாரி வச்சுருக்காங்க. நான் இப்போ வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, பிளேடை வச்சு இந்த சைடில் உள்ள ஸ்டிக்கர்ஸை வந்து எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருக்கேன். பிளேடை வச்சு சைடில் எல்லாம் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கோம். டிஸ்பிளே வைஸ் எல்லாத்தையுமே வந்து குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து 2GB 32GB தாங்க. 2GB ரேம் அண்ட் 32GB ரோம் தான். அதனால் கொஞ்சம் பயங்கர ஸ்லோவாக இருக்குது தான் ஃபோனு. இது வந்து லைட்டாக ஆன் பண்ணும்போது ரொம்ப நார்மல் பூட்டிங் டைமோட கொஞ்சம் ஜாஸ்தியாக டைம் எடுக்குதுங்க. ஃபைனலாக அப்படி சுற்றி பார்த்து இது ட்ராயர் மாரி வச்சுருக்காங்கன்ட்டு கடைசியில் ட்ராயர் மாரி தள்ளி எடுத்தாச்சு ஃபோனை வெளியில். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டப்பிக்குள்ளே நம்ம வாரண்ட்டி கார்டு, இது யூசர் மேனுவல் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஒரு சின்ன கவர் போட்டு நல்ல நைஸ் கவரில் போட்டு ஒரு வச்சுருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 50iக்கும் இதுக்கும் ஒரே சைஸ் தாங்க டிஸ்பிளே. ரெண்டுக்கும் ஒன்றும் ஏறக்குறைய ஒன்றுமே கிடையாது. 6.5 சென்டிமீட்டர் 50iவும் இதுக்கும் 50iக்கும் சேம் சென்டிமீட்டர் தான். ஃபோனோட அடிஷ்னலாக என்னென்ன வருதுன்னா, ஒரு சார்ஜர் ஒயர் வருதுங்க. அதேமாதிரி சிம் டூல்கிட்ட இந்த இதுலேயும் மிஸ்ஸு, 50iலையும் மிஸ்ஸு, இதுலேயும் மிஸ்ஸு. ஒரு பேக் பண்ணுறவங்க, ஒரு பெரிய கம்பெனிங்கிறவங்க கரெக்டாக வந்து என்னென்ன இருக்குதுன்னு குவாலிட்டி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணணும். அதை ஒரு ஸ்மால் விஷயத்தை கூட விட்டுட்டு ஒரு ஃபோனை மட்டும் வச்சா நம்ம சேல்ஸை மட்டும் பார்த்தா போதுன்னு முடிவு பண்ணி டைரெக்டாக நம்மளுக்கு அனுப்பி விட்டாங்க. இப்போ நம்மளுக்கு என்னென்ன ஐட்டம் வந்திருக்குன்னு பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரியல்மி ஃபோனோட கேமரா வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து 8MB ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு 5MB கேமரா கொடுத்துருக்காங்க. பிக்சர் குவாலிட்டி எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து நான் ஃபோன் ஆன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், ரியல்மி லோகோ ஒயிட் கலர் லோகோ வந்துருச்சு. இது வந்து திருப்பி லோட் ஆகி நெக்ஸ்ட் லோகோ வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா இது வந்து மெயின் ரீசன் வந்து இது 2GB ரேம்ங்கிறது ஒரு ரீசனாக இருக்கலாம். ரியல்மி லோகோ இன்னும் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லோகோ எல்லோ கலர் லோகோ வந்தாச்சு ஃபோனில். அது ஒரு லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, மற்றபடி ஓகே தான். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து செட்டிங்ஸ் வரும். இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வரல, நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வந்துரும்னு. ஒரு நார்மல் ஃபோனு இவ்வளோ லோடிங் டைம் எடுத்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? அதேமாரி இது வந்து நார்மல் பட்ஜெட் ஃபோன். நீங்கள் வந்து ரொம்ப ஹெவி யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் லைக் படாது. இது உங்கள் பேரண்ட்ஸ் யாராச்சும் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க, வாட்ஸ்அப் சும்மா வீடியோ காலுக்கு மட்டும் யூஸ் பண்ணோன்னா இது வந்து பெஸ்ட்டு சாய்ஸுங்க. ஏன்னா யூடியூப் மட்டும் பார்க்குறதுக்கு கேமராலேருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹைதர்னு வந்தாச்சு. ஃபஸ்ட் எடுத்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி நம்ம ஒன்றா நெக்ஸ்ட்டு வந்து செட் பண்ண வேண்டியதான். நம்ம மொபைல் ஐடி, நம்மளோட ஜிமெயில் ஐடி எல்லாமே ஆட் பண்ணி ஒன்றா செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம வீட்டிலேயே ஒய்ஃபை இருந்தால் ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டேட்டா நெட்வொர்க் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரியல்மி narzo 50i வந்து 5000 mAh பேட்டரியோட பவர் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டாண்ட் பை டைம் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா 43 days வரும்னு சொல்கிறாங்க. ஸ்டாண்ட் பை ஒன்றுமே ஜாஸ்தி யூஸ் பண்ணாமல் வச்சா. அதேமாதிரி ஆட்டோ பவர் சேவிங் மோடு வந்துட்டு பெர்ஃபார்ம் ஈவன் 5% பேட்டரி லைஃப் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நல்லா ஃபோன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கும், கேமிங் விளையாடுறதுக்கும், வீடியோ பார்க்குறதுக்கும் பயங்கர ஸ்மூத்தாக நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் நெக்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னு தெரியும். இந்த ஃபோனோட மாடல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா RMX 3231 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ இது வாங்கினவங்களோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கேமரா 3.9%,
பேட்டரி 4.5%, டிஸ்பிளே 4.3%, வேல்யூ ஃபார் மணி 4.4% கொடுத்துருக்காங்க. ஓவரால் ரேட்டிங் 4.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 917 பேர் சொன்னதில். நீங்கள் இந்த ஃபோனை வச்சு ரொம்பலாம் யூஸ் பண்ண முடியாது. ஒரு நார்மல் ஒரு வீட்டில் உள்ளவங்க, ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக யூஸ் ஆகும். நம்ம வந்து ரொம்ப நீங்கள் மல்டி டாஸ்கிங் ரொம்ப இது பண்ணிங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு லைக் படாது. என்ன மெயின் சந்தேகம்னா C11 இல்லை நார்ஸோவா இல்லை ஒரு ஸ்டிக்கரை மட்டும் மாற்றிருக்க அனுப்பியிருக்காங்களா என்னன்னு எனக்கு சந்தேகம் தீரவில்லை.